இந்த 2 டிப்ஸும் யூஷுவலாக நிறைய நேரம் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறது தான். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். குழந்தைங்களுக்கு காலையில் இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி இது பண்ணுறோம், இல்லை நமக்கே கஞ்சி வைக்கிறோம். 6 டூன்னு இப்படி ஓப்பனாக வச்சுட்டா இந்த மாதிரி ஆடை கட்டி போயிடும். ஆடை கட்டி போனதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விஸ்க் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதை வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், ஆடையெல்லாம் காணாமல் போயிடும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லு, நான்வெஜ் ஹோட்டலில் வாங்கிட்டு நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம சில ஃபுட்டை வேஸ்டாக்க விரும்பாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். நம்ம ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா லெமன் வைப்போம், பேக்கிங் சோடா வைப்போம், கடுகு பொடி பண்ணி வச்சிங்கனாலும் அந்த ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணும். எப்பயுமே கடுகுக்கு ஒரு பண்பு இருக்குது, ஒரு குவாலிட்டி. அது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், திடீர்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். அந்த கடுகு பூ போட்டு வச்சுருந்த டப்பாவில் ஸ்மெல் போகணுன்னா கூட அந்த கடுகை போட்டு வச்சிங்கன்னா ஸ்மெல் போயிடும். எந்த ஸ்மெல்லுமே போயிடும். முக்கியமாக பூ வச்சுருக்க ஸ்மெல் ரொம்ப அதிகமாக பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கும், அதுக்கு வரும், அந்த ஸ்மெல்லை எடுத்துரும். நியூஸ் பேப்பரை சுருட்டி போட்டிங்கனாலும் எடுத்துரும். இது 2ஐயும் சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொருளை அந்த இதில் கண்டெய்னரில் வச்சுருந்தீங்க, சுவடே தெரியாமல் போயிடும். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வரலாம். இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ்லாம் நம்ம வீட்டில் வாங்கி சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடும். அதை நம்ம தூக்கி போடுற மனசு இல்லாமல் இருப்போம். அப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸை இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி இது மாதிரி நம்மள்கிட்ட நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சது நம்ம பாத்ரூமில் வைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த ஸ்மெல் உடனே எடுத்துரும். நம்மளுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஸ்மெல் தான் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால், இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.